கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் இந்த அருமையான கருத்தினாலே வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையானே மீண்டுமாக இந்த கருத்தினாலே நாம் அனைவரும் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் உண்மையோடும் தொழுதுகளும் சாக்கியத்தை பற்றி மிக்காக தோற்றிருக்கிறோம். ஆக இந்த வேளையில் நாம் யாவரும் கட்டிட வசனத்தின் மேல் கவனம் செலுத்தி கட்டிட வசனத்தை இஸ்லாம் ஆராய்ந்து பார்க்கலாம். கிறிஸ்துவுக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய உலகில் அநேகரை நாம் பார்க்கும் பொழுது அநேக மக்கள் தேவனை பற்றியே கடவுளை பற்றியே ஒரு பயம் இல்லாத மக்களாக அவரவர்கள் தங்கள் மனம் போன போக்கிலே கால் போன போக்கிலே போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்ட கிறிஸ்துவ மக்கள் கூட தேவனுடைய வசனத்தை சரியாக புரிந்து கொள்ளாமல் தவறான எண்ணங்களோடு கற்பனைகளோடு கூட இணைந்த மக்களாக அநேகர் இருப்பதை பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்மை நியாயம் விசாரிப்பார், அவர் வருவார் என்ற அந்த எண்ணம் கூட அநேகருக்கு என்ன இன்றைக்கு இருப்பதில்லை. பாருங்கள், மனம் போன போக்கிலே போய்கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக தேவ வார்த்தை கூறும் பொழுது பாருங்கள், ஆனால் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறாராம். அவர் எப்பொழுது வருவார் என்று யாருக்குமே தெரியாது. ஆகவே கர்த்தருடைய வசனம் சொல்வது பாருங்கள், மத்திய 24 அதிகாரம் 42, 43, 44 வாசிக்கும் பொழுது, உங்கள் ஆண்டவர் இந்த நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்களும் ஆயத்தமாயிருங்களாம். நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும். ஒவ்வொரு வாரமும் நாம் கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடு தொழுகிறோம், ஜெபிக்கிறோம், பாடல்கள் பாடுகிறோம், கர்த்தருடைய வசனங்களை ஒவ்வொரு வாரமும் ஆராய்ந்து பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பாடு மனத்திலே நாம் நினைக்கிறோம், பங்கு பெறுகிறோம், தேவனுக்கு கொடுக்கிறோம். இத்தோடு காரியங்கள் முடிந்து போவது கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒவ்வொருவரும் பரலோகத்தின் தேவனுக்கு பயந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் என்ன செய்கிறோம், காத்திருக்கிறோம். அவர் வரும்போது அவரோடு சேர்ந்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய பிள்ளைகளாக இருந்து மரித்தாலும் கூட நாம் பிழைத்து அந்த பரலோகத்திலே பங்கு பெற வேண்டும். அந்த நோக்கத்திற்காகத்தான் நாம் கூடி தேவனை ஒவ்வொரு வாரம் தொடர்கிறோம். தவிர இன்றைக்கு ஏதோ விளையாட்டாக ஏதோ சமயம் போவதற்காக அல்ல அறிவார்களே. ஆகவே இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்பொழுது வருவார் நமக்கு தெரியாது, ஆனால் வருவார். அவர் எந்த நேரத்தில், எந்த நிமிடத்தில், எந்த நாளில் வருவார் என்று யாருக்குமே தெரியாது. ஆகவேதான் திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணவிடப்பட்டான் என்று அறிவீர்கள். திருடன் இப்பொழுது வருவார் என்று தெரிந்தால் என்ன செய்வார்கள்? திருடன் வருகிறது தெரிந்தால் அந்த வீட்டெஜமான் என்ன செய்வார்? வீட்டை சுற்றிலும் போலீஸை வைத்து பாதுகாத்து திருடனை பிடிக்க அவர்கள் செய்வார். அந்த திருடன் அப்படி வரமாட்டான், சொல்லிக்கொண்டு வரமாட்டான். அதுக்காக ஆண்டவர் திருடன் அல்ல. திருடனை போல அவர் எந்த நேரத்திலும் எப்பொழுதும் அவர் வரக்கூடும். ஆகவே அவர் வருகையிலே நாம் ஏமாற்றப்படக்கூடாது. நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டுமா? நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுமா? நாம் விழித்திருக்க வேண்டுமா? லூக்கின் சுவிசேஷகர் கூறும்பொழுது பாருங்கள், லூக்கா 17 அதிகாரத்துக்கு நாம் திருப்பும் பொழுது 20, 26, 27 வாசிக்கலாம். லூக்கா 17 அதிகாரம் 26, 27 வாசிக்கும் பொழுது பாருங்கள், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்கு பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள்.
ஜலப்பிரளை வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. அமரிமார்களே, இது உண்மை. இது நிச்சயமாக நடக்கும். இப்படித்தான் நடக்கும் என்று சொல்லி பரிசுத்தாவியானவர் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். எவ்வளவு ஜாக்கிரதை இருக்கும் என்று பாருங்கள், எவ்வளவு கவனமாயிருக்கும் என்று பாருங்கள். நோவாவின் நாட்களில் நடந்தது போல நாம் பழைய ஏற்பாட்டு திரும்பி ஒரு கணம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பாருங்கள், ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் 10 தலைமுறைகள். அன்றைக்கு வாழ்ந்த அந்த ஜனங்கள் ஒவ்வொருவரும் 900 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்திருக்கிறார்கள். 90 வயதிலே குழந்தை பிறந்து 900 வருடம் வரைக்கும் அவர்கள் வாழ்ந்து குமாரர்களையும் குமார்த்தினை பெற்றார்கள் சொல்லி வேதத்தில் ஒவ்வொருவரும் 9 தலைமுறைகள். அப்படி எத்தனை ஜனங்கள் பிறந்திருப்பார்கள், எத்தனை ஜனங்கள் அங்கிருந்திருப்பார்கள் பாருங்கள். ஆனால் இவர்கள் எல்லாம் தேவனுக்கு பிரியமாக இல்லை என்று சொல்லி வேதவசத்தில் வாசிக்கிறோம். லூக்கா சொல்லுவது பாருங்கள், நோவா பேழைக்கு பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள். ஜலப்பிரளை வந்து எல்லாரையும் அழித்து போட்டது. ஏன் அழித்து போட்டது? அறிமார்களே, வேதவசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது? அதே போலதான் மனுஷகுமார் ஒரு நாட்டு நடக்கும் என்று சொல்லி தேவன் வார்த்தை கூறுகிறது. அப்படியானால் நோவாவின் நாட்டில் என்ன நடந்தது? வாசிக்கலாம் பாருங்கள். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்கள் வாசிக்கலாம். மனுஷர் பூமியின் மேல் பெருக துவக்கி அவர்களுக்கு குமார்த்திகள் பிறந்தபோது தேவகுமாரர் மனுஷகுமார்த்திகளை அதிக சௌந்தரியமுள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டார்கள். அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றைக்கும் மனுஷனோடே போராடுவதில்லை, அவன் மாம்சந்தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் 120 வருஷம் என்றார். அந்நாட்களில் ராட்சதர் பூமியில் இருந்தார்கள். பின்பு தேவகுமார் மனுஷகுமார்களோடு கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றபோது இவர்களும் பூர்வத்தில் பேர் பெற்ற மனுஷராகியே பலவான்களா ஆனார்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்றும் அவன் இறுதி திணறின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாது என்று கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. பாருங்கள், நோவாவின் காலத்திலே நோவா 500 வயதான போது சேம், காம், யாபேத் என்பவர்களை பெற்றார். அந்த நோவாவின் குடும்பம் வாழ்ந்த பொழுதுதான் தேவன் அந்த உலகத்தை ஜல பிழைத்தனால் அழித்தார். அந்த உலகம் அறிமாலே ஜல பிழைத்தனால் அழிக்கப்பட்ட உலகம். எப்படி ஜலப்பிழை வந்தது என்பதற்கு அநேக காரணங்கள் உண்டு. இன்றைக்கி பெரிய பெரிய மலைகளை பார்க்கிறோம், பெரிய பெரிய குன்றுகளை பார்க்கிறோம், குழிகளை பார்க்கிறோம், ஆறுகளை பார்க்கிறோம், மரங்களை பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் ஜலப்பிழை வந்ததினால் ஏற்பட்டவைகள். எத்தனை மண்கள், களிமண், செம்மண், மணல், இப்படி அநேக மண்கள் நிறமாறிப்பதற்கு காரணம் என்ன? ஜலப்பிழத்தினால் இவைகள் பூமி புரண்டதினால். ஆமாம், இது உண்டானது உண்மைதான். அந்த ஜலப்பிழத்திலே அநேக ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். அநேக ஜனங்கள் ஜலத்தினால் மாண்டு போனார்கள். ஆனால் நோவா மாத்திரம் தேவனுக்கு பிரியமாக இருந்திருக்கிறார். பாருங்கள், நோவாவை குறித்து விதத்தில் வாசிக்கும் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டான். அப்படிமார்களே, தேவன் உலகத்தை அழிக்க திட்டமிட்டான். காரணம், அவர்கள் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கவில்லை. அவர்களும் இந்திய உலகிலே ஜீவிக்கிற மக்களைப் போல மனம் போன போக்கிலே போய்கொண்டிருப்பதை பார்த்தார். தேவனுக்கு பயப்படாமல் இருக்கிறார்கள். தேவனால் ஆசீர்வாதத்தை பெற்றவர்கள். மனிதனுக்கு வெளிச்சம் வேண்டும் என்று சொல்லி நினைத்து தேவன் வெளிச்சத்தை உண்டாக்குவதற்காக பகலையாலே பெரிய சுடரான சூரியனை உருவாக்கினார், காற்றை உருவாக்கினார், மரம் செடி கொடிகளை உருவாக்கினார். இந்த உலகத்தை உண்டாக்கி மனுஷனுக்கு நன்மையான காரியங்களை செய்திருக்கிறார்.
அப்படி தேவனால் நன்மையை பெற்ற அந்த ஜனங்கள் தான் தேவனை நேசியாமல், தேவனுக்கு பிரியமில்லாமல், தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்தார்கள். தேவனுடைய மனதை கவலைக்குள்ளாக்கினார்கள். அவர் மனஸ்தாபப்படுகிற அளவுக்கு அந்த ஜனங்கள் வாழ்ந்தார்கள். அது தேவன் கவலையோடு சொல்கிறார், ஏன் தான் இந்த ஜனங்களை நான் உருவாக்கினேனே, இந்த ஜனங்கள் உருவாக்கின்ற எனக்கு மனஸ்தாபமாயிருக்கேன் சொல்லி வேதை பாமறிமார்களே. இன்றைய உலகிலே கூட அநேகர் தேவனுக்கு பிரியமில்லாமல் எத்தனையோ பெற்றோர்கள் இன்றைக்கு தங்களுடைய பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு கலங்குவதை பார்க்கிறோம். எத்தனையோ பெற்றோர்கள் தேவனை நேசிப்பது குறைந்து பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருப்பதை பார்க்கிறோம். ஏன் தான் இந்த பிள்ளைகள் நாம் பெற்றோமோ, ஏன் பிள்ளைகளை வளர்த்தி ஆளாக்கி அவர்களை படிக்க வைத்து அவர்கள் நமக்கு பிரியமாய்ப்பார் என்று எதிர்பார்த்த பெற்றோர்கள் பிள்ளைகள் தங்களுக்கு எதிராக வாழும் பொழுது, தங்களுக்கு பிரியமில்லாத காரியம் செய்யும் பொழுது பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை குறித்து கவலைப்படுகிறார்கள். ஏன் தான் அந்த பிள்ளைகளை அதே போலத்தானே பரலோகத்து தேவனும் மனஸ்தாபப்பட்டான். மனஸ்தாபப்பட்டதோடு மாத்திரமில்லை, தேவன் செய்தார், இந்த ஜனங்களை இனியும் என்ன செய்யக்கூடாது, விட்டு வைக்கக்கூடாது. ஏன்? அவள் இருதயத்தின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அமரிமாகவே தேவன் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார். என்ன முடிவு? நோவாவோடு பேசுகிறார் பாருங்கள். நோவா தேவனுக்கு பிரியமா ஜீவித்ததுலாம், தேவனுக்கு கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது. நோவா அந்த காலத்திலே வாழ்ந்தே அந்த ஜனங்களுக்குள்ளே உத்தமனாய், நீதிமானாய், தேவனுக்கு பயந்தவனாய் வாழ்ந்தான். ஆகிய தேவன் நோவாவோடு பேசுகிறார். நோவா தேவனோடு சஞ்சரித்தார். நோவாவோடு சொல்வது பாருங்கள், 13ஆம் வசனத்திலே, அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது, அவர்களாலே பூமி கொடுமினால் நிறைந்தது, நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்று சொன்னான். தேவனுக்கு உரிமை உண்டு. இன்றைக்கு நீங்கள் நானும் குயவனின் கண்ணில் களிமணை போல் பரலோக தேவனுடைய கண்ணில் இருக்கிறோம் பாருங்கள். ஒரு குயவன் தன் கரங்களில் மண்ணை பிசைந்து அவன் ஒரு பாண்டத்தை, ஒரு பாத்திரத்தை உருவாக்குகிறான். அந்த பாத்திரத்தை அவன் கையினால் உருவாக்கும் பொழுது அந்த பாத்திரம் அவன் விருப்பத்துக்கு மாறாக அந்த பாத்திரம் வந்தால் அவனால் என்ன செய்ய முடியும்? அதை உடைத்து மீண்டுமாக பிசைந்து புதிய பாத்திரமாக உருவாக்கி அவனுக்கு உரிமை உண்டு. ஆகவே அந்த மண், அந்த களிமண் குயவனை பார்த்து கேட்க முடியுமா? ஏன் இப்படி என்னை உடைக்கிறா, ஏன் இப்படி என்னை பிசைகிறாய் என்று சொல்லி. அதே போலதான் தேவனை பார்த்து நாம் கேள்வி கேட்க முடியாது. ஆனால் தேவன் பார்த்தார், இந்த ஜனங்களை இனி வைக்கக்கூடாது, இவர்களை அழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு அதிலே ஒரே ஒரு மனிதனை மாத்திரம் தேவன் காப்பாற்றி திட்டமிட்டார். அந்த ஒரு மனிதன் தான் நோவா. என்றால் நோவா தேவனுடைய கரங்களில் கிருபை பெற்றவனாக, நோவா தேவனுடைய பார்வையில் உத்தமனாக, தேவனுக்கு நீதிமானாக, நல்லவனாக அந்த ஜனங்கள் மத்தியில் வாழ்ந்தது தேவனுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தினாகவே நோவாவை மாத்திரமில்லை, நோவா மூலமாக நோவாவுடைய மனைவி, நோவாவுடைய மகன்கள் சேம், காம், யாபே, நோவாவுடைய மகனுடைய மனைவிமார்கள் மொத்தம் 8 பேரை மாத்திரம் காப்பாற்றி தேவன் திட்டமிட்டு நோவாவுக்கு தேவன் சொல்கிறார் பாருங்கள். 14ஆம் வசனத்தில், நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ள புறமுமாக கீழ்ப்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழை நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமுமாயிருக்க வேண்டும். தேவன் நோவாவுக்கு சொன்னதை நோவா அப்படியே செய்தான். நீ கொப்பேர் மரத்தால் பேழையை கட்டு. தேவனுடைய படைப்பிலே அநேக மரங்கள் உண்டு, எத்தனையோ மரங்கள், தண்ணீர் மிதக்கக்கூடிய மரங்கள் உண்டு. ஆனால் எல்லா மரத்தையும் தேவன் சொல்லவில்லை, கொப்பேர் மரத்தை மாத்திர சொன்னான். ஒருவேளை
நோவா பார்த்து தேவன் கொப்பேறு மரத்தை சொன்னார், ஏன் மற்றொரு மரம் தண்ணீர் மிதக்கும் என்று சொல்லி வேறொரு மரத்தை அவர் செய்யவில்லை. தேவன் சொன்னபடி கொப்பேறு மரத்தை மாத்திரம் தின்று கொப்பேறு மரத்திலே பிழை கட்டினான். அது மாத்திரம் நோவா செய்தது. தேவன் சொன்னார், நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமாய் அதே போல நோவா செய்தார். உயரம், பேழையின் நீளம் 300 முழமாய் இருக்க வேண்டும், பேழையின் அகலம் 50 முழமாய் இருக்க வேண்டும், அதன் உயரம் 30 முழம். அப்படியே செய்தான். 300 முழத்தை காட்டிலும் அதை குறைக்கவோ கூட்டவோ செய்யவில்லை. தேவன் சொன்னபடி அப்படியே செய்தான். அமரிமார் இன்றைக்கு அநேகரை பாருங்கள், தேவன் சொன்னதை விட்டு விட்டு சொல்லாததை செய்கிறார்கள். தேவன் வேதாகமத்திலே பதிவாக்கப்பட்ட அவருடைய வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த வசனத்தை மீறி இன்றைக்கு அநேகர் தங்கள் விருப்பத்திற்கு ஏற்றபடி வேதவசங்களை பயன்படுத்தி கொண்டிருக்க பார்க்கிறோம். அதுவல்ல உண்மை. தேவன் சொன்னதை அப்படியே செய்ய வேண்டும். பரிசுத்தாவில் சொல்லும் பொழுது 1 யோவான் 3:4 வசனத்திலே, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாய பிரமாணத்தை மீறுவதே பாவம் என்று சொல்லப்படுகிறது. தேவன் சொன்னதை செய்யாமல் சொல்லாத ஒருவன் செய்வான் சொன்னால் அது பாவமாக இருக்கிறது. ஆகவே இந்த ஜனங்களை தேவன் அழிக்க திட்டமிட்ட காரணம் என்ன? தேவன் எதிர்பார்த்ததை இந்த ஜனங்கள் செய்யவில்லை. ஆனால் நோவா தேவன் சொன்னதை அப்படியே செய்தான். பேழையினுடைய நீளம் 300 முழம், அதே போல 300 முழம். பேழை உயரம் 30 முழம், அதே போல 30 முழம். பேழையின் அகலம் 50 முழம், அப்படி 50 முழம் செய்தார். அதே அதிகாரம் 22 வசனத்தை வாசிக்கும் பொழுது நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளைப்படியெல்லாம் அவன் செய்து முடித்தான் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரம் தேவன் நோவாவுக்கு சொன்னது. தேவன் படைத்த படைப்பிலே தீட்டில்லாத நல்ல மிருகங்களை, தீட்டான மிருகங்களை தேவன் சொன்னபடி செய்தான். பாருங்கள், அந்த பேழையிலே தேவன் ஏற்றினார். அந்த பேழைக்குள் ஏற்றி அந்த பேழைக்குள் அவர்கள் அந்த மிருகங்கள், பறவைகள், ஊர் பிராணிகள் சாப்பிடுவதற்கான அனைத்தையும் பேழைக்குள் ஏற்றி அந்த பேழையுடைய சன்னலை அடைத்து எல்லா ஜனங்களும், எல்லா பறவைகளும், எல்லா மிருகங்களும், நோவா குடும்பம் 8 பேரும் அந்த பேழைக்குள் நினைச்சார்கள், பாதுகாக்கப்பட்டார்கள். அதற்கு பிறகு தேவன் வானத்திலிருந்து மழையை பெய்வித்த வாசிக்கலாம். பாருங்கள், ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே, நோவாவுக்கு 600ஆம் வயதாகும் வருஷம் 2ஆம் மாதம் 14ஆம் தேதியாகிய அந்நாளிலே மகா ஆழத்தின் ஊற்றுக்கண்களெல்லாம் பிளந்தன, வானத்தின் மதுகள் திறவுண்டன. அதாவது 600ஆம் வயதிலே நோவா தேவனுடைய வார்த்தையை கேட்டு பேழைக்கு ஏறின பிற்பாடு தேவன் சொன்னபடி காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், தீட்டுள்ள மிருகங்கள், தீட்டில்லாதவைகள் அனைத்தையும் பேழைக்கு ஏற்றின பிற்பாடு, பேழையுடைய சன்னல் அதை அடைக்கப்பட்ட பிற்பாடு தேவன் வானத்தின் மதைகளை திறந்தார், ஆழத்தின் ஜலத்தின் ஆழங்களை திறந்தார், மழை பெய்தது, தண்ணீர் வந்தது. பாருங்கள், 40 நாள் இரவும் பகலும் பூமியின் மேல் பெருமழை பெய்ததாம். 1 நாள் அல்ல, 2 நாள் அல்ல, 40 நாட்கள் பெருமழை பெய்து பெரிய பெரிய மலைகளுக்கு மேலாக, பெரிய பெரிய மரங்களுக்கு மேலாக 15 முழ உயரம் தண்ணீர் நின்றதாம். 150 நாட்கள் அந்த தண்ணீர் வற்றாமல் இருந்ததாம். 150 நாட்களுக்கு பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் வற்றினது. வேதத்தில் வாசிக்கிறோம். அதற்கு பிறகு 40 நாட்கள் கழித்து பாருங்கள், ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 6-7 வாசிக்கலாம். 40 நாள் சென்ற பின்பு நோவா தான் பேழையில் செய்திருந்த சன்னலை திறந்து ஒரு காகத்தை வெளியே விட்டான்.
அது புறப்பட்டு பூமியில் இருந்த ஜலம் வற்றி போகும் வரைக்கும் போகிறதும் வருகிறதுமாயிருந்தது. பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிட்டு என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்தின்றி வெளிவிட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இழைப்பார் இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். பின்னும் 7 நாள் பொறுத்து மறுபடியும் புறாவை பேழையின்றி வெளியே விட்டான். அந்த புறா சாயங்காலத்தில் அவனிடத்தில் வந்து சேர்ந்தது. இதோ அது கொத்தி கொண்டு வந்தே ஒரு ஒலிவ மரத்தின் இலை அதன் வாயில் இருந்தது. அதனாலே நோவா பூமியில் ஜலம் குறைந்து போயிற்று என்று அறிந்தான். பின்னும் 7 நாள் பொறுத்து அவன் புறாவை வெளியே விட்டான். அது அவனுக்கு திரும்பி வரவில்லை. காரணம், தண்ணீர் வற்றி விட்டது. புறா எங்கேயோ போய் தங்கிவிட்டதுன்னு சொல்லி அந்த தண்ணீர் நாளுக்கு நாள் குறைந்ததைக் கண்டு நோவாடு குடும்பம் தண்ணீர் வற்றி விட்டது என்று நோவா அறிந்தார். அதற்கு பிறகு தேவன் நோவாவை தன் குடும்பத்தோடு கூட நீ வெளியே பேலை விட்டு போட சொன்னார். பாருங்கள், 14 வருஷத்திலே ஆதியாகமம் 8:16 நீயும் உன்னோடு கூட உன் மனைவியும் உன் குமாரின் மனைவிகளும் பேலையை விட்டு புறப்படுங்கள். உன்னிடத்தில் இருக்கிற சகலவித மாம்ச சந்துக்களாகிய பறவைகளையும் மிருகங்களையும் பூமியில் ஊறுகிற சகல பிராணிகளையும் உன்னோடு வெளியே வரவிடு. அவைகள் பூமியிலே திரளாய் வர்த்தித்து பூமி மேல் பழுகி பெருகி கடவுது என்றான். அப்பொழுது நோவாவும் அவன் குமாரும் அவன் மனைவியும் அவன் குமாரின் மனைவிகளும் புறப்பட்டு வந்தார்கள். இது நடந்து உண்மை. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் தேவன் ஜலப்பிழை துண்டாக்கின பொழுது நோவா குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டார்கள். மற்ற எல்லாரும் ஜலத்தினாலே அழிந்தார்கள். தேவன் சொன்னது போல மிருகங்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், பறவைகள், ஊர் பிராணிகள் எல்லாவற்றையும் பேழையில் ஏற்றி அவைகளெல்லாம் காப்பாற்றப்பட்டு அவைகள் விருத்தி அடையும்படியாக பேழையெல்லாம் வெளியே வந்தது. ஒரு புதிய உலகம் உருவாக்கப்பட்டது. பாருங்கள், இன்றைக்கு உலகில் இருக்க நீங்கள் நானும் அந்த நோவா குடும்பத்திலே பிறந்தவர்கள் தான். நோவாவுடைய மனைவி, நோவாவுடைய மகன்கள் சேம், காம், யாபேத், அவருக்கு 3 மனைவிமார்கள். ஆக இவர்கள் மூலமாகத்தான் இந்திய உலகிலே வெவ்வேறு நாடுகள் வாழ்கிறோம். இந்த உலகத்திலே, ஆலிசூர் உலகத்திலே, கடல் சூழ்ந்த உலகத்திலே அநேக மக்கள் வாழ்கிறோம் என்று சொன்னால் இந்த நோவாவின் குடும்பத்தின் மூலமாய் வந்தவர்கள் தான். இப்படிப்பட்ட நீங்களும் நானும் கூட இன்றைக்கு தேவனுக்கு பயப்படாமல் இருப்பது எந்த வித நியாயம் என்று எண்ணி பாருங்கள். தேவன் தமிழ் பிள்ளைகளே தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று சொல்லித்தானே இந்த பரிசுத்த வேதாகமத்தை இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார். இந்த பரிசுத்த வேதாகமம் என்பது தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு சட்ட புத்தகம். இதை நீங்கள் ஆராய்ந்து, இதை வாசித்து, இதில் நடந்து எனக்கு பிரியமாக ஜீவுங்கள் என்று தேவன் கொடுத்த ஒரு அன்பின் கடிதம் பாருங்கள். ஆனால் இந்த ஜனங்களை செய்வதில்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இன்றைக்கும் மனம் போன போக்கிலே போய்கொண்டிருக்கிறார்கள். ஆக இப்படி போய்கொண்டிருக்கும் மக்களை நாளைக்கு ஞாயிந்திருக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரத்தான் போகிறார். அவர் வரும் பொழுது நோவாவின் காலத்திலே என்ன நடந்தது அதே போல் நடக்கும் என்று சொல்லி பரிசுத்தாவின் வாசித்தோம். பாருங்கள், லூக்கா 17ஆம் அதிகாரத்திலே வாசித்தோம். நோவாவின் நாட்களில் நடந்தது போலே மனுஷகுமாரின் நாட்களில் நடக்கும். நோவா பேழைக்கு பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பெருகில் வந்து எல்லாரையும் அடித்து போட்டார். அதே போலதான் நடக்கும். பாருங்கள், இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் புதிய ஏற்பாட்டிலே 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லும் பொழுது பாருங்கள், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8 வாசிக்கலாம். பாருங்கள், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போல இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். தாமதிக்கிறார்கள் சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமையுள்ளாயிருக்கிறாராம்.
இந்த உலகத்தை அழிக்க அவரால் முடியும். ஆனால் தாமதமாயிருக்கிறார். ஏன்? எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். ஒருவராவது கெட்டுப்போவதை அவர் விரும்புவது கிடையாது. ஏனென்றால் நோவாவின் காலத்தில் நடந்ததை நீங்கள் நானும் அறிந்திருக்க வேண்டும், கேட்டிருப்பீர்கள். ஆக நீங்கள் என்ன செய்யுங்கள்? பாதுகாத்து கொள்ளுங்கள், மனம் திரும்புங்கள் என்று சொல்லி பரலோகத்தின் தேவன் பொறுமையோடு காத்திருக்கிறார். தேவன் வசனமானது அநேகருக்கு பிரசங்கிக்கப்படுகிறது, அநேகர் சொல்லப்படுகிறது. சத்தியத்தை சத்தியமாக ஏற்றுக்கொண்டவர்கள், சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்த மக்கள் மிக மிக குறைந்த மக்களாயிருக்கிறார்கள் பாருங்கள். ஆனால் மனுஷகுமாரன் வரும் பொழுது இந்த உலகத்திலும் என்னவென்று பாருங்கள். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிறதுமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மட மட என்று அகன்று போம், பூதங்கள் வெந்து உருகி போம், பூமியும் அதிலுள்ள கிரிகளும் எரிந்து அழிந்து. உண்மைதான் அறிவார்களே, தேவன் உலகத்தை அழிக்க திட்டமிட்டிருக்கிறார். பழைய பாட்டின் காலத்திலே ஜலப்பிழைத்தினால் உலகத்தை அழித்தார். நோவாவின் காலத்தில் தேவன் ஜலப்பிழைத்தினால் உலகத்தை அழித்தார். ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த உலகத்தில் ஜலத்தினால் அல்ல, அவர் அழிப்பது அக்கினியினால். ஆனால் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த உலகம் மட என்று அகன்று போகுமாம், பூமி அதில் எல்லாம் வெந்து உருகி போகுமாம். அப்பொழுது நம்முடைய நிலைமை என்னவாகும்? ஜீவிக்கிற மக்கள் என்னவாகும்? அன்றைக்கு நோவாவின் காலத்திலே நோவா தேவனுடைய வார்த்தை சொல்லாமல் இருந்திருப்பாரா? சொல்லியிருப்பார். ஆனால் ஜனங்கள் கேட்கவில்லை, தேவனுக்கு விரோதமாக வாழ்ந்திருக்கிறார்கள். நோவா நீதிமான உத்தமனாயிருந்து அநேகருக்கு முன்மாதிரி ஜீவித்து கூட நோவாவை அநேகர் பின்பற்றவில்லை, நோவாவுடைய வார்த்தை கீழ்ப்படியவில்லை. ஆனால் நோவா தேவனுக்கு கீழ்ப்படினார். நோவா குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டார்கள். அதே போல் அறிமார்களே, ஆனால் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது இந்த உலகம் அழிந்து போகும், இந்த உலகம் வெந்து போகும், பூமியில் எல்லாம் எரிந்து போகும். அப்பொழுது நமது நிலைமை என்ன? நம் நிலைமை தேவனை பெருமையாக இருக்க வேண்டும். வாருங்கள் 14. இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போவதாயிருக்கபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தர்களாயிருக்க வேண்டுமா? நாம் தேவ பக்தர்களாயிருக்க வேண்டுமா? தேவனுக்கு பிரியமான நடக்கை நமக்குள் இருக்க வேண்டும். அமரிமாறே, ஏனென்றால் தேவன் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். இன்றைக்கு நாம் கூடியிருக்கிறோம், தேவன் வசனத்தை கேட்கிறோம். நம் எத்தனை பேர் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படுகிற எத்தனை பேருக்கு அந்த பயம் வருகிறது? ஐயோ, நோவாவின் காலத்தில் நடந்து போல நடக்கும் என்று சொல்லி நீங்கள் நானும் பயந்து நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அது மாத்திரம் சொல்லுந்து பாருங்கள். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படி மிகுந்த ஆவலோடைய காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகிப்போம். அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சந்நிதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்களாம். ஆனால் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவர் சந்நிதியில் இருக்க வேண்டும் என்று சொன்னார். நம்மிடத்தில் கரை ஏதும் இருக்கக்கூடாது, நம்மிடத்தில் அழுக்கு ஏதும் இருக்கக்கூடாது, நம்மிடத்தில் பாவங்கள் இருக்கக்கூடாது. நாம் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு என்ன வழி? ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிய வேண்டுமா? அதைத்தான் ஆனால் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு சொன்னார். நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிகளுக்கு மேலே செய்யுங்கள், சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், அவருடைய சீஷ்டராக மாற்றுங்கள், எனக்கு கீழ்ப்படியும் பிள்ளைகளாக மாற்றுங்கள், பின்பற்றுகிறவர்களாக மாற்றுங்கள். மாற்றி பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே அவர் ஞானத்தானும் கொடுத்து நான் உங்களுக்கு போதித்தேன், நான் கட்டளிட்டு அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரிந்தவும் உங்களோடு இருக்கேன்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலருக்கு கட்டளையிட்டார். அப்போஸ்தலர் செய்தார்கள். உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். உலகமெங்கும் போய் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார்கள். ஆரம்ப காலத்திலே கிபி 33ஆம் ஆண்டிலே பெந்தேகொஸ்து நாளன்று பேதுருவின் முதல் பிரசங்கத்தின் மூலமாக இந்த சுவிசேஷத்தை கீழ்ப்படிந்தவர்கள் 3000 பேர் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டார்கள். நாளுக்கு நாள் சபை நாளுக்கு வளர்ந்து கொண்டு வந்தது பாருங்கள். ஒரே ஒரு சபை, ஒரே ஒரு கிறிஸ்து, ஒரே ஒரு ஸ்நானம் தான்.
ஆனால் தேவனுடைய வார்த்தை இவ்விதமாக போதிக்கிறது. அதை கேட்டு 3000 பேர் கிறிஸ்துவுக்கு பிறந்து ஒவ்வொரு வாரத்துக்கு நாள் தோறும் அப்போ சுபதேசத்திலும் அந்யோனித்திலும் ஜெபம் பண்ணது அப்பம் பிக்கிறதிலும் பேசினார்கள், உறுதியாய் தெரிந்தார்கள். அப்போஸ்தலர்கள் ஒவ்வொரு கிராமங்களாக ஒவ்வொரு நாடுகளாக சென்று சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஆங்காங்கு சபை வளர்ந்து கொண்டே வந்தது பாருங்கள். அந்த உலகத்தில் இன்றைக்கு பாருங்கள், எத்தனை பிரிவினைகள், எத்தனை மார்க்க பேதங்கள், எத்தனை தவறான போதனைகள், எத்தனை கள்ள தீர்க்க தரிசனங்கள். அருமாவே, இவைகள் தேவனுக்கு பிரியமாக இருக்குமா? சிந்தித்து பாருங்கள். தேவனுக்கு பிரியமாக இருக்குதுன்னு சொன்னார், இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு பிரியமாக ஜீவித்தால் மாத்திரமே நீங்கள் நானும் அவருடைய வருகையிலே பாதுகாக்க முடியும், காப்பாற்ற முடியும். நாளைக்கு ஞாயிற்றுக்கு நிச்சயம் உண்டு. அந்த ஞாயிற்றுப்பிலே நாம் தேவனுக்கு கணக்கு கொடுத்தே தீர வேண்டும். ஆகவேதான் பழைய பாட்டின் காலமாகிய நோவாவின் காலத்திலே எப்படி நடந்தது அதே போல மனுஷகுமாரன் வரும் நாட்கள் நடக்குமாம். அன்றைய நாளில் நாம் நம்மை எப்படி பாதுகாத்துக் கொள்வது? ஆகவேதான் இன்றைக்கு நீங்கள் நான் ஒன்று கூடி இன்றைக்கு நாம் வாரத்து முதல் நாளிலே நாம் என்ன செய்கிறோம்? பரலோகத்தின் தேவனை தொழுது கொள்கிறோம். அப்போ சுபதேசத்திலும் அந்யோனித்திலும் ஜெபம் பண்ணுதலிலும் தேவனுக்கு கொடுப்பதிலும் அப்பம் பிற்பதிலும் உறுதியாக இருக்கிறோமே. இது போல உலகில் அத்தனை பேரும் தேவனுக்கு பிரியமாக ஜீவித்தார் நிச்சயம் என்ன செய்ய முடியும்? அந்த பரலோக பாக்கியத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி தேவன் நோவாவுக்கு ஒரு பேழையை கட்டி பேழையின் மூலமாக நோவாவின் குடும்பத்தை காப்பாற்றின, அதே போல பரலோகத்தின் தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் அவர் சபையை ஸ்தாபித்தார். அந்த சபையாளர்களால் கிறிஸ்துவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாவமான ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி தாங்கள் விசுவாசத்தை மனம் அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை நாசானம் பெற்று பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். அவள் தொடர்ந்து மரண பரியந்த உண்மையாக இருந்தால் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுக்கு பிரியமான அந்த வாழ்க்கை வாழ முடியும், நித்தியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மாதிரி இந்த அருமையான இந்த நேரத்தில் இந்த சத்தியத்தை கேட்டு நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு போதிப்போம். அநேகர் இன்றைக்கு கிறிஸ்துக்கு வராமல் இருக்கு, அநேக கிறிஸ்து சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், அநேக உபதேச சட்டத்தின்படி கிறிஸ்துவுக்கு வராமல் இருக்கிறார்கள், தவறான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு என்ன செய்வோம்? நாம் கிறிஸ்துவ சுவிசேஷத்தை சொல்லுவோம். நோவாவின் காலத்தில் என்ன நடந்தது அதே போல மனுஷகுமாரன் வரும்பொழுது நடக்கும். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எச்சரிக்கை இருக்க வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், இயேசு கிறிஸ்து விசுவாசிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லி அறிமாறி நம் நண்பர்களுக்கு, நம்முடைய உறவுகளுக்கு, நாம் பழகின மக்களுக்கு என்ன செய்வோம்? நாம் சொல்லி நாம் அநேக மக்களை கிறிஸ்துவுக்கு கொண்டு வருவோம், அநேக மக்களை தேவப்பிள்ளையாக மாற்றுவோம். அப்படி செய்தால் பரலோகத்து தேவன் எவ்வளவு சந்தோஷப்படுவார் பாருங்கள். ஆகின்ற அந்த வேலையிலே தரிமான சத்தியத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக தேவன் வாய்ப்பளி தந்தமைக்காக நாம் தேவன் நன்றி சொல்லுவோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது, மனுஷகுமாரன் வரும் பொழுது, நோவாவின் காலத்தில் நோவாவின் நாட்கள் நடந்தது அதே போல் நடக்கும் என்பதை நாம் அறிந்து தேவனை பிரியமாக ஜீவிப்போம். தேவன் தாம் இந்த வசனத்தையும் கேட்டு நம் மனைவி ஆசிரிப்பார். உங்கள் அன்பார்ந்த கவனத்துக்கு நான் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். நாம் இதுவரையிலே நாம் கண்மூடி ஜீவிப்போம். என் கண்பார்ந்தே இதை கேட்டு நீங்களும் கூட மற்றவர்கள் கேட்கும்படியாக என்ன செய்யுங்கள்? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நாம் ஜீவிப்போமாக. இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் தூய பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறரே, இதோ நோவாவின் நாட்கள் என்ன நடந்த அதே போல மனுஷகுமாரன் வரும் நடக்கும் என்று சொல்லி நாங்கள் இப்பொழுது வேத வசனத்து மூலமாக ஆராய்ந்து பார்த்தோம். ஆகவே தகப்பனே, உமது குமாரன் வந்து நியாய்ந்திருக்கும் பொழுது பிதாவே, நாங்கள் நோவாவின் நாட்களில் சலப்பின் தழைந்த மக்களைப் போல அழிந்து போகாதபடி, நரகத்துக்கு சென்று விடாதபடி நாங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். முதுகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு நாங்கள் தொடர்ந்து மரண பரியந்தம் உறுதியாக இருந்து அநேகர் நமக்கு கொண்டு வரத்தக்கதான வாய்ப்பளித்தார்கள். கேட்ட அந்த வசன ஆசிரியத்து காத்துக்களின் பிதாவே, அநேகர் கேட்கும்படியாக நாம் உதவிச்சு எங்களுக்கு வேண்டிய ஞானை தெரிவித்தார்கள். எங்கள் பாவக்குற்றம் தயவாக மன்னித்தார்களே. இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
விலையேறி பெற்றின்ப நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.